உதவும் கரங்கள் கொஞ்சம் கூட இருக்கிறபடியா அப்ப நாங்க இன்றைக்கு அதை செய்யறதுக்காக நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லி கஜவும் போடலாம். யோசிக்கணும் அதை தோதல் நான் நின்று போட்டிட்டு போறோம். நான் செய்யக்கலாம் விளங்குது அது வைக்கல போல. அனைவருக்கும் வணக்கம் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல வந்து நாங்க வந்து ஒரு நிறைய நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இனிப்பான ஒரு தான் செய்ய போறோம். நீண்ட நாட்கள் சொல்றதை விட நீண்ட மாதங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதமா ஒரே காய்ச்சி கொண்டிருந்த நாங்கள் இப்படி அதாவது துதல் ஒன்று செய்யணும் என்று சொல்லி 2-3 மாதத்துக்கு காய்ச்சி. ஆனா இன்றைக்கு தான் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தேங்காவும் கிடைச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நேரங்களும் கிடைச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் நிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு நல்லா அமைஞ்சபடியா அப்ப நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு துதல் உண்டு கிண்டி நாங்கள் பண்ணா சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம். அதோட உண்மையா துதல் கிண்டுறாலே சரியான ஒரு மினக்கட்ட வேலைன்னு தான் சொல்லலாம். அதோட அப்ப ஒரு ஆள் 2 பேரும் காணாது ஆக்கள்கிட்ட நிறைய கலந்து செய்திருக்கேன். அப்ப அதனாலதான் இன்னைக்கு அதனால நாங்க வந்து டிசைட் பண்ணி அந்த காரியத்தை வந்து இன்றைக்கு நாங்க செய்ய போறோமோ. இப்ப தேங்காயம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தேங்காய் வேணும், அதுக்கு மற்ற நிறைய பேர்ட்ட உதவியலும் வேணும். அப்ப இன்றைக்கு உதவும் கரங்கள் கொஞ்சம் கூட இருக்கிறபடியா அப்ப நாங்க இன்றைக்கு அதை செய்யறதுக்காக நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா போவோம் நாங்களே வீடியோக்குள்ள போய் நாங்கள் எப்படி துதல் செய்ய போறோம், எப்படி கிண்டுறோம்னு சொல்லி நாங்க அதுல போய் பார்ப்போம். பார்த்துட்டு கடைசியா துதல் மாதிரி வருதா இல்லாட்டி களி மாதிரி வருதான்னு பிறகுதான் தெரியும். ஆனா கூடுதலா அப்படி வராது. என்ன காரணம்னு சொன்னா துதலுக்கு நாங்க செய்யக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க செய்வோம். கடைசியா துதலா தான் வரும். அப்ப அப்படியே நாங்கள் வீடியோ போறதுக்கு முன்னுக்கு எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவா இருக்க மட்டும் சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் துதலுக்கு தேவையான தேங்காய் கொண்டிருக்கிறோம். 15 தேங்காய் நாங்க உடைச்சி வச்சிருக்கோம். என்னம்மா 15 தேங்காய் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தேங்காய் நாங்க திருவிட்டோம். அப்ப இவ்வளவு தேங்காயுமே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க காசு கொடுத்து வாங்க இல்ல, இவ்வளவு வாங்கின மரத்துக்காய் தான். மரத்துல இருந்து உண்மையில இல்ல ஒவ்வொரு தேங்காயிலுமே நல்ல பழுத்த தேங்காய். அப்ப நல்ல துதலுக்குரிய தேங்காய் தான் இவ்வளவு. ஓ, அப்ப உண்மையாலே அதுல கொடுத்து வச்சிருந்தாங்களே, நான் காசு கொடுக்க வேண்டாமலே மரத்திலேயே இவ்வளவு தேங்காயும் கிடந்தது. 15 தேங்காய். அந்த தேங்காய் கூட விட்டா தான் துதலும் நல்ல எண்ணெய் பிடிப்பா வரும், சொட்டா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப இவ்வளவு திருவி எடுக்கணுமே. அதுதான் இந்த பாருங்க. இப்ப நாங்க இவ்வளவு திருவினாது இவ்வளவு தேங்காய் தான் திருவியாச்சு கிடக்குத்தானே. ஓ, இதுதானே மெயின். தேங்காயில தானே விஷயமே இருக்குது. மீதி என்னென்னது போடுறோன்னு காட்டுவோம். ஓ, நாங்க தேங்காய் எல்லாம் திருவி முடிச்சிட்டு நாங்க அப்புறம் அடுத்தது என்னென்ன செய்யறோம்ன்றத பாப்போம். சரி, அப்படியே துதல் கிண்டுறதுக்கான ஆயுதங்கள் வந்து அங்க தேங்காய் எல்லாம் 15 தேங்காய் எல்லாம் பழுபோகமா எல்லாம் திருவி புளிஞ்சு பாலெல்லாம் எடுத்துட்டு நம்ம போல எடுத்து அதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா அடுப்பு வைக்கணும். ஏன்னா சும்மா நாங்கள் மெட்ட அடுப்புகள் கேஸ் அடுப்புகள் எல்லாம் கிண்ட இல்லாது. அதோட கேஸ் அடுப்புகள்ல கிண்டுனா கேஸ் ஒரு நாள்லயே சரி. அப்ப அதால நாங்க இப்ப கல் வச்சு அடுப்பு ஒன்றை செட் பண்ண போறோம். அடுப்பை செட் பண்ணி வச்சு போட்டு இனி நான் கிண்டுற வேலையில ஆரம்பிக்க போறோம். உண்மையில துதல்ன்னு சொன்னாலே சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ஒரு ருசியா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஏகப்பட்ட வேலைகள், பெரிய இன்னும் ஒரு மினக்கட்ட வேலையெல்லாம். சரி, அப்ப இந்த நவியலும் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர ஆவலோட நிக்கணும். இந்தியால முறையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்கணும் பாருங்க. அங்க இங்கெல்லாம் முறையெல்லாம் எடுத்து போட்டிருக்கணும். இரவு ரியானா அப்பா வேலை கிண்டுவோம்னு சொல்லி ஒரே கரைச்சல் ஆளுக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்கணும். சரி, அப்ப நாங்க அடுப்பை வைப்போம். இந்தியால என்ன ரியான் அடுப்பு வைப்போமா? சரி, இந்த கல் இதுல இப்படி வைப்போம். என்ன நல்ல கல் ராயனிட்ட சொல்லி அங்க இருந்து எடுத்து கொண்டு வந்து எங்கட இருக்கிற அந்த கண்ட கல்லுகள் வந்து எல்லாம் உருளையும் பிரளையுமா இருக்கிறபடியா காட்சிகள் வைக்க இல்லாது. அப்ப இந்த கல்லுகள்லாம் சரி வச்சு கிண்டுனாலும் அந்த மாதிரி நிற்கும். துதல் பிடிக்குமா பிள்ளைக்கு? பிடிக்குமா? ராயண்ணன் பாரார் உலங்களை கிண்டுறதுக்கு ஆக்களும் இல்லை இருந்தோம். பைக் சேர்த்தங்க ராயண்ணன் வந்து கொண்டு இருக்கிற. ஆனா கட்டாயம் ஒரு ஆள் போகணும். என்ன தனியே எல்லாம் கிண்டி செய்ய இல்லாது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இதாங்க
அப்ப அடுப்புல வைப்போமே சரி புறா வைப்போம்மா புறாக்களும் ஆனா அதுக்கு அந்த சவுக்கு புறகள் தான் சும்மா நின்று அந்த மாதிரி எரியும். நம்ம சவுக்கு புறகள் இல்லாதபடியா கிடக்கிற அந்த பூவரசு விறகுகளை தான் பார்த்து வச்சு சேவ் பண்ணணும் என்ன. சரி அப்ப நாங்கள் இனி பார்ப்போம். அடுங்க தடியில கொண்டு வாங்க. ராயனா எத்தனை மணித்தியால வேணும்? 2 மணித்தியாலம் வேணும் என்ன? சரி இவ்வளோ காணும் தானே அப்புறம் பார்த்து சேப்போ வைப்போம் என்ன. அப்படியே என்ன கொண்டு வரீங்க பாருங்க அப்படி இருந்து சட்டி கணக்கா வந்துருக்கு அளவா இருக்கு அடுப்பு சரியா இருக்கேன காணும் என்ன. ஸோ ஃபுல்லா தான் கிடாக்கா. வேணா கொளுத்துறீங்களோ? லைட்டர் உள்ளுக்கு கேஸ் இல்ல போல. எங்க லைட்டர் வேணா லைட்டர் கொண்டு வந்துருக்கீங்களா? ஆனா இது என்னத்துக்கு யோசிப்பீங்க என்ன? அடிக்கிறாரு ஆனா கூடுதலாக பாவிக்கிறது தானே நாக்கு சுகம். ஆனா கரண்டி என்று சொன்னா எல்லாம் அப்படியே குள்ளப்பட்டு சுத்த இல்லாது. இதன்று சொன்னா வடிவா கிண்டலாம். சில பேர் சோறு காய்ச்சக்குள்ள இப்படியான இது பாவிப்பி நம்ம பாருங்க. வேணா கொளுத்துங்க பாப்போம். நீ முடிய மட்டும் இப்படியே தான் இருக்கும், கிண்டி கொண்டே இருக்கணும் என்ன. இது நார்மல் தானே, இது வெறும் தண்ணி தானே. வரைக்கலாம் தெரியும் மூவாங்கல்ல பராத்து வடிக்குமா என்ன? பொறிக்க விடுங்களா கீட்டர்னா தானே சரியா அடியில என்ன சொல்லுங்க பாப்போம் தேங்கி அப்படியே எரிய பாக்கணும். அப்ப இது வந்து நாங்க அப்படியே கிண்டி கொண்டு கட்ட லைட்ல கூட கிண்டா கிண்டா கட்டி பட்டு கொண்டு வரும் என்ன. நல்லா கட்டி பட விட்டுதான் உங்களோட ஆயுதம் நம்மளுக்கு எடுக்க வேண்டியது. என்ன சொல்லுதுரா என்ன? நைஸா இருக்கு. இப்ப நைஸா தானே இருக்கும். இப்ப நைஸா தான் இருக்கும். ஆனா முதல் இருந்த விட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கட்டி பட்டு கொஞ்சம் வருது. அது வத்த இருக்குந்தானே திக்கா வந்து ஒன்று இருக்கு. கிண்டுறாங்க முடுங்க ரேன் நீங்க இப்ப கொடுங்க ரேன். இப்பயே என்ன வர மாதிரி எங்களுக்கு வெயில கிடக்குறேன். கிட்ட வர மாட்டீங்க பயம் முகத்துல பட்டு. எங்களுக்கு வங்காள கிட்ட வர மாட்டேன் முகத்துக்கு பிறக்கும் இல்ல. கொஞ்சம் கட்டியா வந்து ஒன்று இருக்கு திக்கா ஆயிட்டுது. எங்கட தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் உடனே மரத்துல புடுங்கி உடனே உரிச்சு எடுத்தது செத்தல் தேங்காயா. சீயா விழுந்த தேங்காய் எல்லாம் இல்லாம நல்ல தேங்காய் பால் நல்ல பாலான தேங்காய். அதனால அது ஒரு அது கடவுள் கொடுத்த ஒரு கொடை எங்களுக்குன்னு சொல்லணும். அந்த ஒரு உடனுடனே மரத்துல எடுக்கக்கூடிய 15 தேங்காய் போட்டுருக்கല്ലോ. அப்ப எப்ப இதெல்லாம் போடுறது உள்ளுக்கு அந்த கச்சான் நேரம் அதெல்லாம் கடைசி கட்டத்துல அதெல்லாம் ஓட்டிக்க இறுகி வருது போலோட கிட்டத்தட்ட நிறைய. ஆனா இன்னொரு கரண்டி ஒன்று வச்சு இந்த சைட்டா வாரது அப்படியே வலிச்சு உள்ள போடும். இப்ப கை வைக்க நிறைய வாரது அப்படியே வலிச்சு உள்ள கொட்டணும். புக்கே அடிக்கும் கைக்கு. நாங்களும் முறையே சொன்னது செய்யணும் 2-3 மாதத்துக்கு மேலே சொல்லி கொண்டு அதான் இதுல இருந்து ஒன்றை விளங்கி கொள்ளுவாங்க. எந்த காரியமா இருந்தாலும் அந்த நேரம் வரைக்கும் நடக்கும். அதுதானே மற்றபடி நாங்க இவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது அந்த நேரம் உண்டு எங்களுக்கு வர வேண்டும். வந்தாதான் அந்த காரியம் கை கொடுவாங்க. 15 தேங்காய் முண்டாய் தானே சரியா வந்திருக்கு. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க 15 தேங்காய் திருவிழா அப்படி இருக்க மாட்டேன். மெஷினும் இல்லை, நான் பாதை கூட திருவிழா 15 தேங்காய் உரிக்கிறேன்டா அப்படி இருக்கு மண்வெட்டியால.
ஆ ஆ? அதுதானே என்ன அதை யோசிச்சு ராயன் ஒரு வார்த்தை சொல்லி நாங்களும் வந்திருப்போம் முறிக்கிறதுக்கு. நீங்க உரிக்க மாட்டீங்க ஜோவில், நீங்க உரிக்க மாட்டீங்க ஜோவில். ஏன் ராயன கஷ்டம், மண்வெட்டியால உரிக்கிறது கஷ்டம். அதுதானே உரிக்கலாம் மம்பட்டியால உரிக்கலாம் கஷ்டம். எனக்கு மண்வெட்டியை அளவாங்க விட மண்வெட்டி தான் சுகம். ம் 15 முறிச்சிட்டீங்களே. ஆ அப்ப இவ்வளவு நாள் வந்தது ஆரம்பமா. யாருன்னு கொஞ்சம் தள்ளி நிக்கணும், அழகான முகங்கள் எல்லாம் கெட்டு போயிடும். So, ஆனா இங்க தெரிக்குதப்பா. அதைத்தான் சொல்றேன். ஜீன்ஸ போட்டு வந்தா நல்லா. நான் புண்ணாகி ஜீன்ஸ் விட்டு போட்டு வரேன். உடனே புண் வரும். அதுதான் அதான் நாம ஜீன்ஸ போட்டு வந்துட்டு அடுப்பு முறுக்கா அப்படியே ரீ கொண்டு வார பிரியானாக்கு தொதல் விருப்பமோ? ஆ நல்ல தொதல் பிடிக்காதாக்கள் ஆறு இருக்கிறத நம்ம தொதல்ண்டாலே டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தானே இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்று அதெல்லாம் பிறகு பாப்போம்டான்னு யோசிப்போம். விருப்பம் வராம கூடாது. அடியில தான் டக்கண்ட அடி பிடிக்கும். அடியில தான் நல்ல அடி கொடுத்துக்கிட்டோம். ஆனா கரண்டியை விட இது சுகம் தெரியும். நைஸா இருக்கு. ஆனா கடையில இப்ப நாங்க தொதல் வேண்டுன்னு சொன்னாரா கிலோ ஏதோ 1400 விற்கிறாங்க. ஆனா பரவாயில்லைன்னு சொல்லணும். கடையில 1400 பரவாயில்ல. இப்படி பாடுபடுறத விட காசை கொடுத்து வேண்டி சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இதுல சுவைக்கு வராது, சுவை ஒன்று வராது. எங்கட நாங்க செய்யற வித்தியாசம் இருக்கு. சரி அங்கால அத்தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறேன். ஏசிகளை நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க வெக்கை இல்ல கொதிச்சு தெரிக்குதுற. அதான் பிரச்சனை. வெக்கையை விட இதான் பெரும் பிரச்சனையா கிடக்கு. கொதிச்சு தெரிக்கு. கவனம் முகம் இனித்தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கட்டங்கள். இல்ல நாங்க சாதாரணமா கடையில வேண்டைக்குள்ள ஜோசிக்கலாம் தோதல்லாம் நின்று வேண்டிட்டு போறோம். என்ன நான் செய்யக்கலாம் விளங்குது, அதுக்குள்ள போல கஷ்டங்கள் இருக்கு. ஜோவில் வெக்க கைக்கு ஆதரிக்கிண்டி எல்லாம் கீழே கொத்தி விழுந்துடாது. கீழே கொட்டுது, அதுக்காகத்தான் சிலவாக்குன்றது விளங்குதே. இல்ல ராயனாக்கு வேர்க்க விடுறா இல்லே. ரெண்டாலும் உங்களை கொஞ்சம் அவசரம் கூட நான் வெளியில எல்லாம் கொட்டுப்படுது. அதுக்குதான் நாங்க சிலவாக்குண்டு வேணா நாங்க மிதவாக்குன்றோம். ராயனே வேர்க்க விடுறீங்க இல்லையே, மலமலாண்டு வந்து வேண்டுறீங்களே நான் கின்றேன். ராயனே அதிக அன்பு கூடிட்டு அளவுக்கு அதிகமான அன்பு. அது ஆனா அதானே என்னத்தை கண்டம் என்ன வாழ நாட்கள் விட்டு கொடுக்குறீங்க இல்லையா என்ன? பறந்துட்டு கொதிச்சு அப்படியே காலில் விழுந்துட்டு அப்படியே பறந்து கடையாளம் கிடக்கு. இதுல நான் நின்றது அப்படியே கொதிச்சு வந்து காலில் விழுந்தது. இது கொப்பளிக்க வேணாம். ஓ சி ஐஸ் மாதிரி இருக்கு. அதானே கேள்வியா இது. நானும் ஜீன்ஸ் ஓடாட்டி சரி. இங்க மட்டும் பாட்டு இங்க வேறங்க. அதான் சரி ஜீன்ஸ் ஓடாட்டி எவ்வளவு தூரம் தெரிஞ்சு அடிக்குதா மேடம்? இந்த கடையில ஓடர கொடுக்குறாங்க என்னன்றாங்க நம்ம வெளியில. அது பெரிய தாட்சியலா இருக்கு, செய்யலாம். சூடு வேண்டித்தான் அதுகளும் பாவம் முளைக்குது. கஷ்டப்படாம ஒன்றும் வராது, கொண்டு வருது. அப்படியே கிண்டி கொண்டே இருக்கும். நம்ம 2 மணி தேலமா 4 மணி தேலம் செல்லு. ஆசைப்பட்டதுதான் பிழைச்சு போச்சு தோதலுக்கு.
ஆசை வந்தாலே பிரச்சனை தானே ஜோவேல். ராயநாயக காலில் சூடும் வேண்டி நான் கடையில வாங்கி தரணும் சொல்லி கேட்டீங்களோ இல்லையா வீட்டு செய்யணுமா கடையில தானே டெய்லி வேண்டி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு தானே சூடு கூட போகுது. பாத்தீங்களோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பதத்துக்கு வந்து கொண்டு கொஞ்சம் பாருங்க அப்படி இருக்கு கவனம் ரசாயனி பராக்குமா கச்சா நீங்க கச்சா முத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல போட போறேன் அதோட கச்சானம் போடலாம் அல்லது கஜு இருந்தால் கஜுவும் போடலாம். அப்படியே என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஏலக்காய் பவுடரா ஏலக்காய் பவுடரும் போடுறது வாசத்துக்காக. சரி இப்ப எல்லாம் போட்டு இப்ப நல்ல வடிவா ஆனா உண்மையா இதுக்கு நல்ல அடுப்பு தான் படி பாத்தீங்களா ரெண்டு எல்லா பக்கம் இப்படி சுத்தி வரணும். சொல்லி என்ன நல்ல ஐட்டியும் நல்லா இருக்கமா வந்துட்டேன். கொதிக்க வருதுன்னு அப்ப நாங்க இப்ப இறக்கி ஒரு தட்டுல ஊத்தா போறோம். தட்டுல ஊத்துனா வேணா நாரியெல்லாம் பெண்ட் எடுத்துட்டேன்னு எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஒரு நாள் வேலையா போட்டுது சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி கிடையாது. சரி அப்ப நாங்க ரேக்க விடைக்க தான் சரியா தெரியுது என்ன வாரது. என்ன நல்லா வந்து ஒன்று இருக்கு பாத்தீங்களா. சரி பாருங்க இப்படி வந்துட்டேன்னு சொல்லி இப்பதான் துதலுக்குரிய கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். சட்டியில துப்புரவா ஒட்டுப்படவே இல்லை. அப்படியே கட்டியாவே உருளுது. அவ்வளவு எண்ணெயெல்லாம் மிதந்து கொண்டு இருக்கு பாருங்க எப்படி என்று சொல்லி. ஒரு பக்கம் பேத்து வலிதான், ஒரு பக்கம் இங்கால பாருங்க சட்டியிலே ஒட்டே இல்ல என்ன. இந்த கரையால அப்படியே என்ன வரும் போலயா. பாத்தீங்களா சட்டியில ஒட்டாமலுக்கு அப்படியே இருக்குல்ல. சூப்பரா வந்துட்டேன்னு இனி அப்படியே நாங்கள் தட்டில் போட்டு எங்களுக்கு தேவையான வட்டமாக முக்கோணமாக பெட்டி ஒன்று சைஸுக்கு எடுக்கலாம். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாய்க்கு ருசியான துதலும் அப்படியே ரெடி ஆகிட்டு பாருங்க. அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கேக் தட்டுலையும் போட்டு அப்படியே இதுலேயும் போட்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ 4 தட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு துதல் வடிவாக வந்திருக்கு அழகா. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா எங்களை மரத்தில் பழுத்த கப்பல் வாழைப்பழம் அது மங்கால இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் தயாரித்த துதல் வந்து உண்மையிலே பார்க்க வடிவாக இருக்குது பாருங்கள். கச்சான் உள்ளுக்க போட்ட கச்சான் எல்லாம் அப்படியே தெரியுது. அப்படியே கொஞ்சம் இறுகின தன்மை காணாதபடியாக நாளைக்கு தான் சாப்பிடலாம். சாப்பிடக்குள்ளே நாளைக்கு சாப்பிடக்க உண்மையில நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எப்படி என்று சொல்லி. அதனால் சட்டியில் காய்ச்சைக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சமாக தான் இருந்தது. நாங்கள் சட்டியில் கிண்டைக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா இதில் போடைக்குள்ளே எங்களுக்கு இவ்வளோ 4 கோப்பையும் அப்படியே நிரம்பி போயிட்டு. சரி அப்படியே எங்களோட துதலும் ரெடி ஆயிட்டு.